முன்பொரு காலத்தில் வாழ்ந்த மன்னருக்கு மனதில் சில சந்தேகம் எழுந்தது. இறைவன் எங்கிருக்கிறார்? அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? மன்னர் தன் அமைச்சரை அழைத்து இந்த கேள்வியை கூறி விடை கேட்டார். அமைச்சர் கூறிய சில பதில்கள் மன்னருக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆதலால் இந்த கேள்விகளுக்கு சரியான விளக்கத்துடன் பதில் வேண்டும். அதுவும் நாளை காலை அரசவையில் வந்து தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அமைச்சர் என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்வுடன் தன் இல்லத்துக்கு சென்றார். அவர் மிகவும் சோர்வுடன் இருப்பதை கண்ட அவரது மகள், என்ன நடந்தது தந்தையே என்று கேட்டாள். அமைச்சர் மன்னரின் கேள்விகளை பற்றி தன் மகளிடம் எடுத்துரைத்தார். இதை கேட்ட அமைச்சரின் மகள், தந்தையே, இதற்குதான் இவ்வளவு வருத்தமா? இது ஒரு சாதாரண கேள்வி. நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். இதற்கான பதிலை நானே சென்ற அரசரிடம் கூறுகிறேன் என்றாள். இதை கேட்ட அமைச்சர் ஆச்சரியத்துடன், மகளே, இதற்கு என்ன விளக்கம் கூறுவது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் போது நீ எவ்வாறு இதற்கு விடையளிப்பாய் என்று கேட்டார். அதற்கு அவர் மகள், தந்தையே, சில நேரம் மிக கடினமான சவால்களுக்கு எளிமையான பதில்கள் இருக்கும். நாம் இது மிகவும் கடினம் என்று நினைப்பதால் எளிய தீர்வு நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆகையால் நீங்கள் எந்த கவலையும் கொள்ளாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். அடுத்த நாள் காலை மன்னர் அரசவையில் அமைச்சருக்காக காத்து கொண்டிருந்த போது அமைச்சரின் மகள் அங்கே வந்தாள். தன்னை மன்னரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த சிறுமி மன்னரின் கேள்விகளுக்கு விடையளிக்கவே தான் வந்துள்ளதாக கூறினாள். மன்னரும் சுற்றியிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். மகளே, உன் தந்தையாலேயே இந்த கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் இருக்கும்போது நீ எவ்வாறு இதற்கு விடை கூற இயலும் என்று மன்னர் கேட்டார். அதற்கு அந்த சிறுமி, மன்னா, இந்த எளிமையான கேள்விகளுக்கு பதில் கூற என் தந்தை தேவையில்லை என்பதை உணர்த்தவே நான் வந்தேன். உங்களின் முதல் கேள்வி என்ன மன்னா என்று தைரியமாக கேட்டார். கடவுள் எங்கிருக்கிறார் என்றார் மன்னர். மன்னா, உங்கள் அரசவைக்கு ஒரு சிறுமி விடையளிக்க வந்துள்ளேன். என்னை வரவேற்க ஒரு குவளை பால் தர வேண்டாமா என்று கேட்டாள். மன்னர் உடனே, இந்த அம்மையாருக்கு பால் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார். உடனே சிறுமிக்கு ஒரு குவளையில் பால் கொடுக்கப்பட்டது. பாலை கையில் வாங்கிய சிறுமி, மன்னா, பாலில் இருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் அனைத்தும் உருவாகும் அல்லவா? ஆம் என்றார் மன்னர். அப்படியானால் இந்த பாலில் அவை அனைத்தும் எங்கு உள்ளன? அவை அனைத்தும் அதற்குள் தான் உள்ளன என்றார் மன்னர். இதோ உங்கள் முதல் கேள்விக்கான பதிலை நீங்களே கூறிவிட்டீர்கள். இதை போலத்தான் இறைவன் என்னுள்ளும் இருக்கிறார், தங்களுள்ளும் இருக்கிறார் மற்றும் அனைத்திலும் நிறைந்திருக்கிறார் என்றாள் சிறுமி. இதை கேட்ட மன்னர் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார். உங்களின் முதல் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதா மன்னா என்றாள் சிறுமி. ஆம் மகளே, ஆம், இறைவன் எங்கிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் மன்னர். உங்களின் அடுத்த கேள்வி என்ன மன்னா என்றாள் சிறுமி. அவர் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார் மன்னர். மன்னவா, எனக்கு ஒரு விளக்கை கொண்டு வந்து தர இயலுமா என்று கேட்டாள் சிறுமி. உடனே ஒரு விளக்கு கொண்டு வரப்பட்டது. அதை கையில் வாங்கிய சிறுமி, பிரபு, இந்த தீபம் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறது என்று தங்களால் கூற இயலுமா? மன்னர் தயங்கியபடி, அது அனைத்து திசையிலும் தான் என்றார். மன்னா, இந்த தீபத்தை போலதான் இறைவனும் அனைத்து திசைகளிலும் உள்ளார், அனைத்து திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாள் சிறுமி. இதை கேட்ட மன்னர் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து அந்த சிறுமியின் முன் மண்டியிட்டு, என் அறியாமை என்னும் இருளை அகற்றி ஒளியேற்றி வைத்த தேவியே, மகளே, என்னை மன்னித்துக்கொள். இறைவன் எங்கும் இருக்கிறார், எல்லோருள்ளும் கலந்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் என்று கூறினார். ஆம், இறைவன் எங்கும் இருக்கிறார், அனைவருள்ளும் இருக்கிறார். இந்த உண்மையை இந்த மன்னரைப் போல நாமும் புரிந்து கொள்வோம். நன்றி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.